பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 15 அதிகாரம் நம்ம வரிசையா படிச்சுட்டு வரோம். மத்தேயு 15 அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம். இந்த டுடேஸ் வேர்டு எடுக்கணுங்கிற எண்ணத்தை ஆண்டவர் என் மனதிலே இந்த லாக்டவுன் பீரியட்ல கொடுத்தாரு. மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று அதை தொடர்ந்து செய்கிறதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் இந்த அன்றாட வார்த்தைகளை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மத்தேயு 15 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் 37வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஜனங்கள் திரளா இருந்தார்கள். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஜனங்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை. அப்பொழுது ஆண்டவர் ரொம்ப யோசிக்கிறார். ஐயோ, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஜனங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேண்டுமே, சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று அவர் யோசித்து கொண்டிருக்கிறதான அந்த வேளையில அவர் கேட்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் எங்களிடத்திலே இருக்கிறது. 7 அப்பங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன மீன்கள் கொஞ்சம் இருக்கிறது, சில மீன்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருப்பது 7 அப்பங்கள் தான், இருப்பது கொஞ்சம் சிறு மீன்கள் தான், சில சிறு மீன்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், நம்மிடத்தில் இருப்பது கொஞ்சம் தான், நம்மிடத்தில் இருப்பது வெகு சொற்பம் தான். கொஞ்சமாய் வைத்திருக்கும் போது நாம் நினைக்கிறது என்ன, இந்த கொஞ்சத்தை வைத்து என்னப்பா செய்ய முடியும் என்று நாம் யோசிக்கிறோம். அந்த கொஞ்சத்தை வைத்து எப்படி நாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அந்த கொஞ்சத்தை வைத்து நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறலாம். திரளான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறலாம். தேவன் எப்பொழுதுமே அதிகத்தை கேட்கவில்லை, கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிற மக்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியினால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குகிறேன். அந்த விதவையின் வீட்டிலே கொஞ்சம் மாவு இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது கலயத்திலே. அவ்வளவுதான். தேவன் பஞ்சம் போகிற வரை அவர்களை ஆசீர்வதிக்கவில்லையா? மாவு வளர்ந்தது, எண்ணெய் பெருகினது. தேவனுடைய ஆசீர்வாதம் எலியாவின் மூலமாக அங்கே வந்தது போல இயேசுனுடைய ஊழியத்திலே ஒரு மகா பெரிய காரியம் நடக்கிறது. அந்த காரியம் என்ன என்று நாம் படித்தோம். 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் அங்கே இருந்தது. ஜனங்களை ஆண்டவர் பந்தி இருக்க செய்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எண்ணுகிறபடி தேவன் இல்லை. தேவனுக்கு கொஞ்சம் இருந்தால் அதை ஆசீர்வதிப்பார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு போ, நீ மீதியானியரை ஒரு மனுஷரை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். அவனுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது. ஆண்டவர் இன்னும் உனக்கு நிறைய பலன் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. இந்த கொஞ்சம் பலத்தோடு போப்பா, மீதியானியரை நீ முறியடிக்க முடியும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிகளே, இந்த அற்புதமான நல்ல வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கையில் இருக்கிற கொஞ்சம், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவு, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஞானம், உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச திறமைகள், இது நீங்கள் மாத்திரமல்ல, அநேகரை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜனங்களை பந்தி இருக்க சொல்லுகிறார். 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கர்த்தர் ஸ்தோத்தரித்து பிட்டு சீஷர்கள் கையிலே கொடுத்தார். சீஷர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய கைகளிலே அதை கொடுத்த போது கர்த்தர் அதை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு சீஷர்கள் கையிலே கொடுத்தார். ஆம், கர்த்தருக்கு மகிமை. உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் கையிலே கொடுங்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் பலனை, உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை, உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்ச திறமையை, கொஞ்ச அறிவை, கொஞ்சம் ஞானத்தை கர்த்தர் கையிலே கொடுப்பீர்களானால் கர்த்தர் எடுத்து அதை பெருக செய்து ஸ்தோத்தரித்து அதை பெருக செய்து அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீங்கள் திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். திரள் கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். உங்கள் மூலமாய் ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை பிட்டு சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பரிமாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க. இதை கொண்டு போங்கப்பா, பரிமாறுங்கப்பா. பரிமாறினாங்க. எல்லாருக்கும் போதுமானதா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக வைத்துக் கொள்வாராக. உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுதான் பிரதானமானது. ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருப்தி அடைவார்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் மூலமாய் அநேகர் திருப்தி அடைவார்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது உங்கள் மூலமாய் அநேகர் திருப்தி அடைவார்கள். உங்கள் அறிவையும் உங்கள் ஞானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் எப்பொழுதுமே மிச்சம் எடுக்கிற அளவிலே தான் இருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பாரானால் பற்றாக்குறை அல்ல, மிச்சம் எடுக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. வேதத்தில் எங்கெல்லாம் ஆண்டவர் மக்களை ஆசீர்வதித்தாரோ அங்கெல்லாம் மிச்சம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். பற்றாக்குறை ஆசீர்வாதங்கள் இல்லை, ஷார்டேஜ் வரவே இல்லை. மிச்சம் எடுக்க செய்தார். அங்கே இன்னும் கூட கொஞ்சம் அப்பங்களும் கொஞ்சம் மீன்களும் இருந்தது. அதற்காக ஆண்டவரை இந்த காலை நேரத்திலே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மிச்சம் எடுக்க செய்வார், மீதம் எடுக்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரும் மிச்சமாக, ஒரு பெரும் ஒரு செல்வமாக உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். அருமையானவர்களே, ஜெபிப்போமா? ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவரே, ஏழப்பங்களையும் சிறுமீன்களையும் வைத்து அநேக மக்களை 7000 ஆண்களை போஷித்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க, அநேகரை நாங்கள் போஷிக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் மிச்சமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென், ஆமென்.